ஹாய், நான் உங்கள் ஞானப்பாட்டி. இந்த கதைக்கு பேர் வேடன். அதாவது அவன் ஒரு விறகு வெட்டுவான். மீதி நேரங்களில் காக்கா குருவிகள் இந்த இது பூரா வேட்டையாடுவான். வேட்டையாடி அதுதான் அவங்களுக்கு சமையல் பண்ணுவாங்க, பண்ணி சாப்பிடுவாங்க. அவனுக்கு ஒரு பையன்னா அவங்களுக்கு ஊருக்குள்ளே வந்து வீடு இடம் இது எதுவுமே கிடைக்காது, இருக்கிறதுக்கு இடம் இல்லை. அதனால் நினச்சிவாங்க ஒரு காட்டு ஓரத்தில் ஒரு ஆத்தாங்கிற ஓரமாக ஒரு குடிசையை போட்டு அவைய அதில் உட்காந்துருந்து காட்டுக்குள்ளே வேட்டையாட போகிறது, அவனுக்கு தேவைகளுக்கு ஓட வெட்டுறது, ஊருக்குள்ளே கொண்டு விற்று அவைய கதைகள் ஓடிக்கிட்டுருக்கு. அப்படி இருக்குது. பையன் வந்து ரொம்ப சுட்டி, அதாவது ரொம்ப குறும்புத்தனம் பண்ணால் இது ஆம்பளை பையன் அப்படி தான் இருப்பான் அப்படின்னு சொல்லி இவங்க எல்லோரும் அதை பையனை வச்சு வளர்க்காவ. அவனுக்கு 6 வயசு ஆகுது. அவனை கொண்டு ஸ்கூலில் சேர்த்தா அவன் ஸ்கூலில் படிக்க மாட்டான். டீச்சர் அடிக்கவும், பிள்ளைங்களை பிடிச்சி அடிக்கவும் அது அவங்களுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. அதனால் உன் பையன் ஒழுங்காக ரொம்ப சேட்டை பண்ணுறான், படிக்க மாட்டான் அப்படின்னு சொல்லி கொண்டு அவங்க கூட்டி கொண்டு விட்ருவாங்க. அப்புறம் இவன் 10 நாள் வீட்டில் இருப்பான். அப்புறம் திரும்ப பள்ளிக்கூடத்தில் கொண்டு சேர்ப்பாங்க. இப்படியே இது போய்கிட்டு இருக்கு. கடைசியில் டீச்சரையே பிடிச்சி அடிச்சுட்டான், மண்டையை உடைச்ச உடனே என்ன செஞ்சுட்டாவ, டீச்சர் இனிமேல் ஸ்கூலுக்கு அனுப்பக்கூடாது அப்படின்னு சொல்லி கொண்டு விட்டுட்டாங்க. விட்ட உடனே தகப்பனும் அடித்து பாப்பாவை, தாயும் அடித்து பாப்பா, ஒன்றுமே திறந்த மாட்டான். தெரிந்தலன்னொடனே சரி நம்ம வீட்டில் இருந்துட்டு போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு வீட்டில் வச்சுருவாங்க. வீட்டில் கிடந்தாலும் சரியான குறும்புத்தனம். இவன் வீட்டுக்குள்ளே அம்மா என்னச்சுவா, நீ வீட்டில் இரு, நான் அப்பா விறகு வெட்ட போயிருக்காவ, நான் பார்த்துட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு அம்மா போவேன். அம்மா போகும்போது இவன் வீட்டுக்குள்ளே இவனுக்கு கடலை முறுக்கு இதெல்லாம் தீவன பண்டை வாங்கி கொண்டு உள்ளே போட்டு இதை சாப்பிட்டுட்டு உள்ளே உட்காந்துக்க அப்படின்னு சொல்லிட்டு போட்டு போவாங்க. இவன் அதை கட்டில் படுத்து கிடந்துக்கிட்டு இவன் அண்ணா வந்து பார்த்துக்கிட்டு அதை தின்னுட்டு கிடப்பான். கிடக்கும்போது அந்த கூரை வீடு, குச்சி வீடு தானே, அந்த வீட்டுக்குள்ளே நினச்சி எலி வந்து கற்குன்னு அந்த கூரையை புறம் இருக்கும். அறுத்த உடனே என்ன பண்ணுவான், இது என்ன நம்ம கடலை திங்குறோம், கடுக்கடுன்னு தின்ன உடனே இது நம்மளை அளவம் காட்டுது அப்படின்னு சொல்லிட்டு அம்மா வந்த உடனே அம்மாட்ட சொல்லுவாள், ஏம்மா இப்படி நான் சாப்பிட்றேன், எலியும் என்னையை அளவம் காட்டுதும்மா அப்படின்னு சொல்லுவான். அது பாட்டுக்கு ஓலையை அறுத்துக்கிட்டு இருந்திருக்கும், அது ஒன்றும் பண்ணாது, நீ உன் பாட்டுக்கு இரு அப்படின்னு சொல்லிடுவாள். சொன்ன உடனே இல்லை அதை கொன்றுவேம்மா அப்படின்பான். அப்போ அதை எப்படி கொல்ல முடியும், உனக்கு அது அப்படி மக்குவோம் கையில் அப்படின்னு சொல்லுவாள். உடனே இவன் என்னடா பண்ணுறான், இப்படி பண்ணுது நாடு பண்ணுது அப்படின்ட்டு அது இதுவும் கற்குன்னு ஓலையார் அறுக்கிறது, இவன் கடலை ஜவிக்கிறது, நம்ம கூட சேர்ந்தே அதுவும் பண்ணுது அப்படின்னு சொல்லிட்டு உன்னை கொன்னுடுறேன் பாரு அப்படின்னு சொல்லிட்டு நினச்சிவான். நிறைய வீட்டுக்கு வெளியே வருவான். 4 பக்கமாக வீட்டுக்குள்ளே ஒன்றா பிடிச்சி தான் அடிக்க முடியாது, நீ உள்ளுக்கு இருக்க, எங்கே இருக்கான்னு தெரியாது. அதனால் உன்னை கொல்லாமல் விட முடியும் அப்படின்னு சொல்லி என்ன பண்ணுவான், குருட்டு மூலத்தனமாக 4 பக்கம் முக்களையும் என்ன செய்வான், தீயை கொளுத்திடுவான். எந்த பக்கமும் நீ ஓட முடியாது பாரு, செத்துருவா உள்ள அப்படின்னு சொல்லி தீயை கொளுத்தி விட்டால் வீடு கொழுந்து விட்டு எரிஞ்சு எல்லாம் தணிஞ்சிரும். தாய் வருவாள். வந்த உடனே ஐயோ வீடு தீ பிடிச்சிருக்கேன், என் பிள்ளைக்கு என்னாச்சு அப்படின்னு சொல்லிட்டு பிள்ளை நிற்பான். உடனே ஐயா உனக்கு ஒன்றும் இல்லையே அப்படின்பா. எனக்கு ஒன்றும் இல்லைம்மா, நான்லாம் சேஃபாக இருக்கேன், எலியை கொண்டுட்டேன் அப்படிம்மா. உடனே எலியை கொண்டுட்டியா அப்படின்னா, ஆமாம் நான் எலியை கொண்டுட்டேம்மா, அது என்னை அளவம் கட்டிக்கிட்டே இருந்துச்சுல்ல, அதனால் 4 பக்கமும் நானே தீயை வச்சேன், அது ஓடவே இல்லை, ஒரு இடத்துலையும் ஓடலை, நான் பார்த்தேன் அப்படின்னு சொல்லுவான். ஒன்று ஐயோன்னு தவப்பங்கார் வருவார். வந்து பார்த்துட்டு இந்த இவனை வச்சுக்கிட்டு நம்ம ஒன்றுமே காலங்கழிக்க முடியாது, இவன் எதுலனாலும் நமக்கு நஷ்டம் தான், படிக்கவே மாட்டான், ஊதாரித்தனமாக போயிட்டான். அதனால் இனிமேல் நம்மளால் திருத்த முடியாது, இவனை எப்படி திருத்தலாம் அப்படின்னு சொல்லி நினச்சிவான். நிறைய ஒரு படகு செய்வான். ஒரு அந்த இருக்க கம்பு மூங்கில் அது இதுன்னு வெள்ளத்தையும் வெட்டி போட்டு ஒரு படகு மாதிரி தோணி மாதிரி செய்வான். இந்த கட்டை மாதிரி கட்டி செய்வான். செஞ்சு என்ன செய்வான், இவனை பிடிச்சி அந்த கட்டை மேலே தூக்கி உட்கார வச்சு ஆற்றுக்குள்ளே தள்ளி விட்டு நீ எங்கே போய் பொழைச்சி வா அப்படின்னு சொல்லிடுவான். சொன்ன உடனே இவன் அப்பான்னு அலறுவான், அம்மாக்காரி அலறுவா, ஐயோ அப்படி செய்யாதீங்க, நம்ம பிள்ளை எல்லையாவது ஆற்றுல செத்து போயிடுவான் அப்படின்னு சொல்லுவாள். அவன் நல்லா இருந்தானாக்கி அவன் பொழைச்சி வரட்டு, நம்மக்கிட்ட இருந்தால் அவன் ஊதாரியாகவே போயிடுவான் அப்படின்னு சொல்லி எங்கே போய் உழைச்சி திம்பியா போ தின்னு போ அப்படின்னு சொல்லி அனுப்பிடுவான். இது ஆற்றுல தண்ணி அடிச்சிட்டு போகுது, இவனை இந்த படகோடு சேர்ந்து கொண்டு போகுது. இவன் என்னடா பண்ணன்ட்டு உள்ளே கடந்து அந்தலையும் இந்தலையும் தவி பார்க்க முடியல. அவனுக்கு போகும்போது ஏற்றி விடும்போது சொன்னார், நீனா தண்ணிக்குள்ளே கால் வச்சு இறங்குனீன்னா செத்து போயிடுவா, அதனால நீ இறங்கக்கூடாது அப்படின்னு சொல்லிடுவான். இவன் என்ன பண்ணுவான், ஐயோ தண்ணிக்குள்ளே காலை விட்டால் நம்ம செத்து போயிடுவோம் அப்படின்னு நினச்சிக்கிட்டு கரை வரைக்கும் ஒதுங்கினாலும் அதை ஏதாவது கொப்புக்குள்ளே பிடிச்சி கரையேறணும் அப்படின்னு தோணாமல், ஏன்னா இறங்கினா செத்து போயிடுவான்னு சொல்லியிருக்காவப்பா அப்படின்னு சொல்லி அப்படியே தட்டி போகுது.
போய்கிட்டு இருக்கு. ரொம்ப தூரம் போயிட்டான். போனால் பசி இவனுக்கு தாங்க முடியல. நைட்டும் பகலும் போகுதில்ல வண்டி படகு ஆற்றுல போயிட்டுருக்கு. அப்போ பசி தாங்க முடியல. உடனே ஏதாவது பண்ணணுமே அப்படின்னு சொல்லிட்டு அலறான். என்னை காப்பாற்றுங்க, என்னை காப்பாற்றுங்கங்க, காப்பாற்றுங்க காப்பாற்றுங்கங்க. ஒருத்தரும் உன்னை காப்பாற்றுறக்கு ஆள் இல்லை. சரி மக்களே, அடுத்த வீடியோவில் போடுறேன்.